என்னடா வேணாம் நானும் பாக்குறேன் அவ்வளவு பெரிய மனுஷன் கோயில கொண்டே கேக்குறேன் அந்த இடம் வீங்கிடுச்சு. என்ன பண்றேன்னு என்ன பண்ற தனி செய்வே ஆமா கூத்து பழம் தெரியல அந்த கூத்து பழம் தெரியும் நீ கொஞ்சம் இடையே தூரம் பண்ணி சாப்பிடா ஆமா
என்னடா வேணா என்னடா வேணா பண்றான் என்ன பண்ற தெரியுமா மிக்ஸ் பண்றதுக்கு அது கூட தெரியுதா எங்களை பார்த்த உடனே எப்படி தெரியுமா பாப்பு காண போகாது அதனால அது கேட்டா கேட்கணும்னு நினைச்சா அவன் ஏதோ சொல்லி வச்சுங்கிறான் என்னன்னு கேளுங்கண்ணா ஆமா ஆமா பார்த்த உடனே எப்படி இருக்கு
இவன் சபை பண்ண உட்காந்து 10 ரூபா கேமரா ஓடுது கேட்டா மகன் ஒரே ஒரு போட்டு போடு ஏண்டா எல்லாருக்கும் வேற மாதிரி பழக்கம் உனக்கு என்ன பழக்கம் அப்படி போச்சு என்னை பார்த்த உடனே நான் சொல்றேன் என்ன இப்படி ஏன் மச்சான் என்ன இப்படி பாக்குறேன் என்ன இப்படி பாக்குற நாங்க 2 பேரும் நீ ஏதோ பேசுற குத்தி முத்தி பாக்குற எங்களே 2 பேரும் அடி விழுதா என்னடா பண்ற செவந்த பழம் நாங்க 2 பேரும் இந்தாளா நாங்க திருச்சபை ராணி வந்துருக்கோம் நாங்க யாரு நான் யாருன்னு சொன்னா வச்சுக்க நீங்க நிக்க மாட்டா கண்ணே
வீட்டை செட் போயிட்டாளா அம்மா உயிரை விட்டாளா பயிர் வேலை செய்யலாம் என்னடா பிரச்சனை சரி அது எப்படி கண்டுபிடிச்சா நான் மோகினின்னு சொன்னீங்களே ஏன் வந்திருக்கீங்க சொல்லட்டுமா நான் சொல்றேன் இது வேணுமா மச்சான் அது வேணுமா இல்ல அது வேணுமா இல்ல அது வேணுமா கக்கால் வேணுமா
அது மட்டும் இல்ல சாமி விழுப்புரம் இருந்தாலும் கண்ணுக்கு மையது தீட்டி கண்ணால காணது காட்டி காலை எழுந்த உடனே அப்படியே பார்க்கணுன்னு அப்படியே பார்க்கணும் மூஞ்சி கழுவி செல்லிலிருந்து நீ வாங்கிட்டு வந்து பத்தியா சோப்பு யூஸ் பண்ணி ஓடிக்கிட்டு உக்காருங்க நான் வருவான் காலையில மடக்கணும்னு வந்து அருமை தண்டாராக தேவைப்படியான யார் தெரியுமா? குட்டப்பட்டியை சேர்ந்த பாப்பான் ஒன்று பாப்பானை அம்மையாக சின்ன பிள்ளை அம்மா இருக்கார். சின்ன பிள்ளை நம்ம பாப்பானுக்கு மீண்டும் அவர் இடத்தில் ஒரு வெளியாக வந்து அன்னவருக்கு கோயில்லா வாழ்வை விட்டு அந்த குடும்பமானது வெள்ளாண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். தெரியாது தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொல்லனைச் சேர்ந்த ரங்கசாமி மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சின்ன கொல்லப்பட்டியை சேர்ந்த முனியப்பன் சந்திரசேகர் மூவர பணம் கொடுத்த யாருக்கு தெரியுமா? அண்ணாவாகிய முன்னாள் வன்னி சங்க தலைவர் அப்படி தலைவர் தாங்கி இருக்கக்கூடிய ஜெயகுருமல் பணம் கொடுத்திருக்கார். ஜெயகுரு ஐயாவர்களும் மீண்டும் அந்த கட்சியில் பணிபுரிந்து மேல்மேல கட்சியாளர் வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். பெருமாள் எவரம்மாள் இருவரும் இருந்திருக்கிறார். சாவித்திரி அம்மாவன் பணம் கொடுத்திருக்கார். தெரியுமா? இருவரும் ஆண்டு மண்மையை சேர்ந்திருக்கார்கள். இரண்டு இரவடி சேர்ந்திருக்கார்கள். சாவித்திரி அம்மா பணம் கொடுத்திருக்கார். அப்படி பெருமாளும் எவரம்மா இருவரும் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் இல்லத்தில் வெளியாக பிறந்து இல்லத்தில் மேன்மேல் வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டும் கிடையாது. டிஆர்எஸ் ராஜன் இரண்டு இரவனை சேர்ந்திருக்கார் என்று யார் தெரியுமா? அருமை நண்பராக திகழப்படியான சிவகுமார் சுப்பிரமணி இருவர் பணம் கொடுத்திருக்கார். அப்பிருந்தாலும் ராஜேந்திர ஐயா அவர்களும் மீண்டும் இல்லத்தில் ஃப்ரீயாக இருந்து நோய்படி இல்லாமல் காத்தச்சு வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம்.
அரகரா மகாதேவா என் அப்பனே கையாளா நான் பகைவரை வெல்ல வேண்டும் பாதி நாடு வைக்க வேண்டும் பகைவரை வெல்ல வேண்டும் பாதி நாடு வைக்க வேண்டும் நான் பகவனை கோரி போகிற போது எனக்கு இப்ப மண்ணாசை மனையல் ஆசை இந்த மண்ணாசை மக்கள் ஆசை நான் 5 ஆசை மறந்து இந்த பந்தத்தனத்தை பிடித்து நான் அரகரா உன்னை வேண்டி நான் வருகின்ற தருணத்தில் எனக்கு இப்பேற்பட்ட சிவமே சிவனே 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 அந்த சிவனே சிவக்குள்ள அங்க போனா சாமி ஒரு லிங்கத்தை பார்க்கலாம் இங்க கணக்கு கொடுக்க 2 4 8 லிங்கம் சாமி மகாதேவா அங்க போனா ஒரு லிங்கம் இங்க வந்தா 8 லிங்கம் இருக்கு அப்பனே கையிலே நாளா நான் உன்னை கோரி ஒரே பக்கம் வருகிற போது இந்த யாருன்னு தெரியவில்லையே ஆனால் பார்க்கிற போது என்னை வழிமறித்துக் கொண்டு என்னை வம்பு தொம்பு செய்கிறாரே என்னை காப்பாற்ற வேண்டும் சிவனே. என்ன சொல்றா உன்னால் முடியாது ஏதாவது வந்து சொல்லு உன்னால் முடியல நீ படுத்துக்க நாங்களே பண்ணிட்டு போயிடுறேன்.
அந்த மகன் வந்தனா சொன்ன பேரை காப்பாத்து. என்ன சொன்னீங்க? தாயே தாயே, உங்களை பார்த்தால் எவ்வாறு தொட்டமளிக்க தெரியுமா? என்னை எங்களுக்கு என் அண்ணையா வந்து எம்மன் போலவோ நீங்க மட்டுமளிக்கக்கூடியவர்கள் பார்க்கிற போது என்னை வளர்த்தெடுத்த அண்ணையா மாந்திர அன்னை போலவோ தோற்று மதிக்கிறேன் அம்மா. அம்மா என்று சொல்லி என்ன பார்த்தா புள்ள பத்தமா தெரியுதா? புள்ள பத்தமா தெரியுதான்னு கேட்கறேன். இல்ல என்ன பார்த்தா புள்ள பத்தமா தெரியுதா? புள்ளைய என்ன பார்த்தா புள்ள பத்த மாதிரி தெரியும் உங்களுக்கு? இல்ல ஒரு மாசம் இருக்குமா, 2 மாசம் இருக்குமா, 4 மாசம் இருக்குமா, 5 மாசம் இருக்குமா, 6 மாசம் இருக்குமா, 7 மாசம் இருக்குமா, 8 மாசம் இருக்குமா, 9 மாசம் ஆகுமா, மாங்காய் தின்னுமா, மண்ணு தின்னுமா, சாம்பல் தின்னுமா, இல்ல இங்க கல்வி கிளியாச்சி போயிருமா, அரிசி எடுத்துமா, கிருஷ்ணகிரி புலிஸ்ட் நான் பார்க்கிற போது தாயா தாயா என்று நான் என் அன்னையை நினைத்து உங்களை திறமையாக உறவாடினாலும் நீங்கள் தாய் என்று பாராமல் நான் என்ன சொன்னால் விடுவது முடியாது. என்னுடைய சிசியை அழைத்து என் ஆபத்தை காப்பாற்ற வேண்டும். ஓ சிசியா, என் ஆபத்தை காக்க வேண்டும். வாருங்க வாருங்க.
கடிதம் வாங்க பொண்டாடி பேரு தெரிஞ்சு எப்படி போகும் எப்படியா ஆனா சைமரஞ்சே அதகர பெண்ணா சைமரஞ்சே
என்ன பண்ணுறீங்க? என் ஆபத்தை காத்து விட்டாய், உங்களுடைய மோகத்தை தீர்த்து விட்டாய். இந்த 10 நாள் மோகமும் போறது கிடையாது. சரி ஆகட்டும், தடை கிடையாதா? போதும் வீட்டு வந்து விடுவாய். சரி நான் தாயை என்று சொன்னார், அது நீதிமொழியான வார்த்தை. அதை நீ வைத்துக் கொள்ளவில்லை. என் அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒருமுறை இருமுறை 3 முறை மீண்டும் மோகித்து வந்தார். அந்தவரை எதிர்த்து நீ போராட்டம் சொல்லியிருக்கிறார். கண்படைத்தவனே என்று போடி மூலாதாரவர்களே தர வேண்டும். நான் எத்தனை சொன்ன போதும் நீ விருவது கிடையாது. ஆனால் நீ எப்படி இருக்க தெரியுமா? பேசணும் நான் அடி பேசினால்
போற சித்தி அப்ப புறமனா நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, உங்க சாமி கிட்ட போய் இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து நிக்குது. உனக்கு என்ன காசு பணம் எல்லாம் தரங்கடா, தள்ளி கூட கொடுத்துரு. இந்த காசு வந்து உனக்கு லஞ்சம். லஞ்சத்தை வச்சுங்க. உங்க மகாராஜா கூட்டி கொடுக்கண்டா உங்க சாமியை. ஆமா சிவேலியம் ஏனென்றால் பெருந்தலை அண்ணலாக செல்லப்படியான சோமனிமாவு கிராமத்தில் அரவணங்களாகிய திருமலை சுமதி விஜயகுமார் மல்லி சொல்லப்படியான மூவர் பணம் கொடுத்ததாக மணிகண்டன் மாணிக்கம் மந்திரி கவுண்டர் அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏன் தெரியுமா மந்தார குந்தி மருமகளாகிய பாஞ்சாலி அம்மன் கொடுத்திருக்கார். ஆமா அப்படி பாஞ்சாலி அம்மனும் மன்னர் குடும்பத்தில் நோயில்லா வாழ்வையும் குறையில்லா செலுத்து கொடுத்து மன்னர் குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வருவோம். பேசுனா என்ன பேசலா என்ன நீங்க யாரு உங்களை நான் வழியில இல்ல பேச சொன்னா மரியாதை சொல்றேன் வழி விட்டு அப்ப பார்த்தாலும் அரக்கரா அரக்கரன்னு என்னாச்சு அரக்கர பண்ணியே அரக்கறியா அரகரா மகாதேவா அரகரா மகாதேவா நான் கூட கையில மாமனுக்கு நம்ம யாரும் தெரியல நாம யாரும் சிவா நீங்கள் இருக்கும் இடம் எப்படி தெரியுமா அடி எட்டாத கரிகாலுக்கு நீங்கள் இருக்கும் இடம் எப்படி தெரியுமா நான் உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய மாவிரிஷம் ஏன்னா மாங்கனினா எல்லாருக்குமே இஷ்டம் அந்த மாவட்டத்தில் சொல்லக்கூடிய நான் ஒரு மாங்கனி எட்டாவது மரத்தில் இருக்கிறேன் காலநாள் உணவாக மருந்து கீழ் தவிர்த்து கொண்டு அந்த கனி மேல் ஆசைப்பட்டால் கிட்டுமா கருத்தில் கிட்டுமா
நீ சொல்ற டேய் காலகட்டமே உயர்ந்துக்கிறவங்க ஆமா நீ காந்தர முண்டி போடுவான்னு சொல்றடா எப்படா ஏய் ஏடா முண்டி சொல்றாங்க அண்ணா கிட்ட பேசுறது ஏம்மா ஏய் மாமா மாமா இவர் மொடி எங்களுக்கு ஆள் இல்ல மூடவான் போக ஆசைப்பட்டு அறுக்க முடியாதுன்றாரு ஆமா இந்தாளா நாம என்ன பண்ணுவோம் எங்களுக்குன்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆமா நிறைய சலுகை கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறீங்களா லோன் வச்சு மாநாடு மகளிர் சங்க லோன் தர வழியா லோன் கூட்டுக்குடி திட்டம் ஆமா ஏனிக்கு மாட்டியா உயரமான ரைட்டு அந்த ஆமா ஏய் அப்படி ஏடி மேல ஏடி வைத்து மேல ஏறி ஆகுது மரியாதை கொடுத்தீங்க இதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க கூடாது மக்கள் நீங்க ஐரோன்னு மறுநாடா மறுபுறமா வீடு விற்கிற ஜாதி வீடு விற்கிற ஜாதி இந்த வீதி எல்லாம் பாப்பா இந்த வீதி எல்லாம் கருவாடா கருவாடு ஓ மிரகரா இதுவரை என்னிடத்தில் உருவாடினார் நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன் எப்பொழுது என்னுடைய குலத்தை இழிவாக பேசிய பின்பு இதுக்கு மரியாதை கிடையாது ஓ மரகரா நான் எப்படி போய் கொடுக்க தெரியுமா ஓ மலகரா
ஒரே மனதோடு போய் கொண்டிருக்க எப்படி தெரியுமா இந்த பாட்டி பலத்தினால் பரமனை கோரி நான் வேகமாக நடக்கிற போது இடையில் இறந்து என்ன தெரியுமா அந்த முக்கியமானது மோகினியாக வந்தவர் யாரு பார்க்கிற தருணம் உலக ரட்சகனாகிய மாமா வகை பெருமகன் வழிமறுத்திருக்கிறார் இல்லையா? அப்படி பார்க்கிற போது முதலாவது மோகினி வனம், இருநாவது ராட்சத வனம், மூன்றாவது மூங்கில் வனம், நான்காவது நாகேந்திர வனம், ஐந்தாவது வஜ்ர வனம், ஆறாவது வேகக்கனி வனம். இந்த 6 வனத்தில் வந்து மனம் ஜோதித்தவர் மாமா இல்லையா? எப்படி 6 வனங்களை கடந்து விட்டு 7வது வனம் இந்த ஏழக்கனி
என்னைக்காவது தப்பு பேசிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாரும் பார்த்துப்பாங்க தப்பு பேசிக்கிறப்பா யாரும் பண்ணிருக்கேன் தப்பா பண்ணியா இல்லதானா என்னைக்குமே பார்க்கணும் மதிக்க வேண்டும் அவன் போகாத இடம் போனா சரி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே போகாத இடமா கட்டி உனக்கு என்ன கணக்காக இருக்கா வந்தவனே அடக்க தோடி என்னை பார்த்து அம்மா நினைக்கக்கூடிய காரணம் நான் அறியாது பிள்ளையா இருந்தாலும் ஒரு பொம்பளை தானே சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பொம்பளை இருந்தாலும் நம்ம நடக்கிற பாட்டு பூமி அது ஒரு பொம்பளை தான் பூமாதேவி ஆகாசமான பொம்பளை தான் காவு தண்ணி கொடுக்குறோம் எங்காவது பொம்பளை தான் என்ன 10 மாசம் பொம்பளை தாய் சரியா உங்களுக்கு பொம்பளை தானே நீங்க ஒரு பொம்பளை தானே அதனால மனசுல மதிக்கிறோமா அப்படின்னா உழுந்து கும்பிடு ஏமா உழுமன உழுந்து கும்பிடுறான் உழுந்துரு சரி அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போனாலும் போகட்டும் என்ன சபை இது மாபெரும் மக்கள் சபை இந்த சபையிலே வரக்கூடிய தருணம் நான் யார் யாருக்கு மகளாக வேண்டும் ஆமா என்னுடைய விளக்கம் இல்லை சொல்லுங்க குலம் கோத்திரம் இல்லை தப்பரவாயி தப்பா சுத்திமா சொல்லுமா
பட்டு ஏய், அங்க என்ன பேச்சு உனக்கு? இல்ல தோழி தோழி அங்க என்ன பேச்சுன்னு? என்னை பத்தி தெரியாதா? நான் நல்லவன் மட்டும் தான் நல்லவன். ஆமா நாட்டி எப்படி ஏதாவது ஒரு நீ எப்பயே பண்ணாலும் தெரியாதா நல்லவங்க மட்டும் நல்லதான் நான் நானும் தேடி போயிடணும் சரி, உலகத்தில் முதல் தெய்வம் எதுங்க? தாயோ தந்தையும் அதுதானே? ஆமாமா உலகத்தில் முதல் தெய்வம் தாயும் தந்தையும். ஐயோ என்னை முந்திய தவமிருந்து ஆய் 300 நாட்கள் சுமந்தி பந்திய வையச்சூரிய நீங்கள் எடுத்த தாய் தந்தை யார் சரணந்தராஜனுக்கும் ஆமா என் தந்தையாகிய சரணந்தராஜனுக்கும் என் தாயாகிய கோயா எம்மையருக்கும் இருக்கும் நான் பிள்ளைய பிறந்தவள். என்னுடைய பேர் தான் ஐயா, என்னுடைய பேர் தான் யாழக்கண்ணியா யாழக்கண்ணி. மாமோ ரொம்ப ஆட்டாத ரொம்ப போமா பாரு யாரும் என்ன எவ்வளவு போய் சொல்றது யாரும் ஏமாற்றுவாங்க இவ்வளவு கம்பெனி நகை போட்டுக்கிறேன் கையில வாட்ச் கட்டிக்கிறேன் பயில் போட்டுக்கிறேன் மோதம் போட்டு இவ்வளவு புடவை கட்டிக்கிறேன் நான் ரொம்ப யாரமா நம்புறியா நாங்கள போடாத போடுவாங்க உன்னை போல் ஆண்மையை வேண்டாம், ஆண்மையை வேண்டாம், கொஞ்சமாக அறிவு வேணும். என்னை போல் பெண்களை பிறந்தவர்கள் இந்த பொய்யுடத்தில் வாழ வேண்டுமானால் கொஞ்சமாவது புத்தி இருக்கணும். யார் எனக்கு நிறையவே இருக்கு. அவன் எங்க அருகில் கேட்கறியா என்னுடைய பேரு பத்தளவு விடுத்தவள். என்னுடைய பேர் தான் எழில்கண்ணி. ஓ எழில்கண்ணி அப்படி கூப்பிடு ஒரு 4 வாட்டி கூப்பிட்டா எழில்கண்ணி 7 கண்ணி 3 கண்ணி 4 கண்ணி அம்மாவும் வச்சிருப்ப ஒரே வேகமா சொல்லுறாங்க யார் இந்த மாதிரி சுத்தமா இலக்கணி சொன்னான்னு கேளு. யார் உன்ன மாதிரி ரோடு பெரும்போக்கு, கடை பெரும்போக்கு, தெருவு பெரும்போக்கு, நாடு பெரும்போக்கு, நட்டா முட்டி பேக்கோடு உன்ன மாதிரி இருக்கிறவங்க கூட கப்பரவனை கூட இந்த மாதிரி கூப்பிடுவான்னு சொல்லிதான் சுத்தமா இலக்கணி. ஓ என்ன மாதிரி ஆடுவாங்க எழிலில்லாத அழகு, அழகு, எழிலில்லாத அழகு, அழகு. ஆனா எழில் கண்ணி அப்படி அழகு பத்தியா? சித்தடி ஒரு கண்ணால ஆட ஒரு நல்லா அதை போல நான் அழகிலே சிறந்தவள், எழிலில்லாத அழகு, நான் பத்தலை விடுத்தவள். ஆமா. கண்ணி சரிம்மா ஆனா இது பாருங்க முதல்ல இருக்குதுமா ஏமா முதல்ல அதனால நான் நல்லா போக சொல்றேன், நீ ஏன் சொல்லணும் என்னை பத்தி? அதனால ஒரு பெண்ணா பிறந்தால் போதாது, எனக்கு வயது வாய்ப்ப 14 தானே. அதனால இன்னும் கல்யாணம் கிடையாது. எனக்கு வயசு இப்ப 16 இல்லையா? நான் 7 வயசு இருக்கும் போது நான் அவ்வளவு பிள்ளை, சின்ன பிள்ளை இல்லையா? அப்படி 7 வயசுக்கு முன்னாடி செய்வேன். அரகரா சிவசிவா கைலாசநாதா காலகண்ட நேத்ரா பரா பரமே என்று ஒரே நோக்கத்தோடு அந்த கல்மலையோரம் கல்லுன்னு என்ன தெரியுமா? என்னமா கைலகிரி மலை தான் கல்மலை. அதே கைலகிரி மலை கிடையாது, கைலகிரி மலை தான் கல்மலை. அந்த கைலகிரி மலை வரும் அரகரா வெட்டி நான் ஒரே நேரத்தோடு நான் சிவபெருமனை கோரி நான் தவம் செய்தவள். எதுக்கு சின்ன வயசுல போய் என்ன காட்டு பண்ணிட்டாங்க பெண்ணா பெண்ணுக்கு என்ன வேணும்? 4 குண்டுக்கார வேணுமா நல்லாவே எங்களோ பெண்ணு என்ன வேணும் 4 குண்டுக்காரங்க கட்டு பண்ணுவோம் நல்லாவே மாட்டாங்க. இல்லம்மா நாய்ப்பால் நல்லா கட்டல அதனால நான் ஒரு பெண்ணா பிறந்தவரை நான் பேராசக்காரின்னு சொல்லலாம். ஆமா. ஒரு பெண்மணியில பார்த்தா எனக்கு வேற சாமி, எனக்கு பணம் காசு வேணும், பணம் காசு வேணும், சொத்து சுகம் வேணும். ஆடு மாடு நான் ஒரு பெண்மணி ஆசைப்படுவாள். அது மேல ஆமா மாதிரி பொண்ணு மேல ஆசை அது மேல ஆசைப்படுவான். நான் இந்த நகை நிற்கவும் வேண்டாம், வேற எனக்கு பணம் காசும் வேண்டாம். நான் தவம் தெரியுமா? கை கட்ட பண்ண விட, கை கட்ட பண்ண விட
கேட்ட கணவர் நான் 10 அழகு எனக்கு 12 அழகு விழுந்த கணவர் வேணுமே சாமி. அப்போது ஆமா நீ சொத்து காசு படுகிறார் சொகத்து காசு படுகிறார் நகை பலாசு கிடையாது ஆனா நீங்க சூத்து காசு பண்ணி படிக்கிற அதனால நீ எவ்வளவு பணம் இருந்தாலும் புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருந்தா அதுவே சொர்க்கம். நீ கத்தி கத்தியா பணமும் நிறைய வச்சுட்டு ஆம்பளை சேராதுக்கிறாங்க அதெல்லாம் நறுக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அதை பரிசு கோரி கல்மலை வரும் நான் தவம் செய்த உடனே பேர் என்ன ஊருன்னு சிவபெருமான் கேட்க அப்போது சொன்னேன் சாமி சரேந்திராஜன் கோயிலாம இருக்க பிள்ளைய நான் தான் சாமி பத்தரை வைத்தவள் என்னுடைய பேர் தான் யாழக்கண்ணி சிவபெருமான் என்று சொன்னவரே சிவபெருமான் சொல்கிறார் அம்மா யாழக்கண்ணி என்னை தேடி வந்திருக்க என்ன காரணம் உடனே கேட்கிறாரு அப்படியே அம்மா சாமி எனக்கு சொத்து தர வேண்டாம் என்னை கை கட்ட பொருளை விட கண்ணை கட்ட கணவன் சாமி எனக்கு 12 அழகு பிடித்த கணவரை கொடுங்கள் சாமி. 12 அழகு என்ன சொன்னாரு அப்படி கேட்ட உடனே சொன்னாரு என்ன கேட்ட உடனே எந்த தரமும் கிடையாது புரியமா தரேன் சொல்ல கொடுங்க சாமி கொடுங்க கணவரை கொடுங்க என்ன மடிய முண்டும் அப்படி சின்ன பொண்ணு என்ன புடவை கட்டுங்க சாத்துமாவர் மட்டும்தான் சத்துமணி 8 நிமிஷம் கொடுங்க சாமி இப்படி குடு சாமி அப்படி நான் கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறார் அம்மா யாழக்கண்ணி நீ அறியாத பிள்ளை அம்மா நீங்கதான் உனக்கு கணவர் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் தரேன் இன்னைக்கு கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் தரேன்னு சொல்ல சாமி என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி என் கணவரை நான் எப்படி பார்ப்பேன் நான் எங்கே பார்ப்பேன் நான் கேட்டையா திருப்பி சிவபெருமான் சொல்றா அம்மா யாழக்கண்ணி உன் வனத்தை பார்த்தால் ஏறாதவனும் உன் வனத்தை பார்த்தால் சூரியன் பிரகாசம் போல என் வனத்தை பார்க்கறதுக்கே ஒரு 16,000 கண்ணு அவ்வளவு அழகு படித்தவனும் சூரியன் பிரகாசம் இருக்கக்கூடியவனும் 7வதும் யாழக்கண்ணி வனும் சிவபெருமான் சொல்கிறார் உன் சூரிய பிரகாசம் வனத்துக்கு நான் சாபத்தை தருகிறேன் என்று சிவபெருமான் சொன்னார். எப்படி சாபம் சொன்ன உடனே என்ன சாமி சாபத்தை கொடுக்கிறான்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறார் இன்று நாளையிலிருந்து உன் வனமெல்லாம் 2 நோய் குணமா போகட்டும் பிடி சாபம் வீட்டுல இருக்க மாதிரி அவர் சொன்னோம் தாமசையா பார்த்தா வனம் பூரா இருட்டாச்சியா அதனாலே உடனே சாமியை நடந்த பாருங்க சாமி நான் தெரியாத சாமி எனக்கு பார்த்தால் இருட்டாய்ச்ச சாமி நான் இருக்கிற எத்தனை நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படி நான் சிவபெருமான் சொல்கிறார் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கணவர் வந்து வந்து கால் வைப்பார் அன்னைக்கு சூரிய பிரகாசம் போல மனமெல்லாம் ஆகிவிடும் காஞ்சி போட மனமொத்தோடும் காக்காத மனமாக அன்னைக்கு கணவர் வந்திருக்கிறார் அறிந்திக்கொண்டு சிவபெருமான் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு நான் 7 வயசுல இருந்து இந்த 16 வயசு வரைக்கும் நான் வெறுத்த பார்க்காமல் நான் இருக்கு விட்டு மாதிரி பொம்பளையான காய் 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 நல்லா துக்கி வச்சு முடிவு அவ்வளோ கஷ்டம் 12 என்ன மாதிரி 13 அதனால 4 சின்ன
நீ வந்தாலே வந்துச்சுமா பாரு நன்றி கட்ட மனிதனாவே நாயகன் மேல நன்றி கட்ட மாட்டானே ஓடி போயிருவோம் தக்காளி அதனாலே நான் சிவபெருமானை கோரிக்கை செய்த தவமெல்லாம் எனக்கு வீண் போக கிடையாது. என் மனமெல்லாம் பார்த்த சூரிய மிருகாசம் போல சிவபெருமான் கொடுத்தவரும் இன்னைக்குதான் வந்திருக்கிறது. அதனாலே நம்ம அரமனை இருந்தாலும் ஆகாது. என் வனத்தில் வந்து என் கணவர் நான் கால் வைத்திருக்கிறார். அவர் நம்ம அரமனை எங்க இருக்கிறது தெரியாது. அவருக்கு நம்ம வீடு எங்கிறதுன்னு தெரியாது. நீ எத்தனை பேர் தெரியுமா? 7 பேர். என் இடத்தில் எனக்கு பணி வேலை செய்திருக்கக்கூடிய 7 கன்னிமார்கள். கன்னி கிடையாது அப்படின்னு. ஆமாமா கன்னி கிடையாது, திருமணம் கிடையாது. 7 கன்னிமார்கள் 7 கன்னிமாரவனாக சேர்ந்து நான் வனமெல்லாம் சுத்தி கணவர் எங்க இருக்கிறார் என்று அறிந்து நாம வீட்டுக்கு கூட்டு வரோம். எனக்கு வழி தெரியாது, ஆனால் நாம பார்த்து கொண்டு வரோம். படிப்போம். இந்த அச்சாபாத்திரம் சபையே வருகிறது. இது அச்சாபாத்திரம் யார் தந்தது, யார் வருகிறது? சூரியனால் படையாடி நாடு நிறுவனம் தோற்றி காலை வனவாசமும் ஐவரும் சென்றார். செல்லக்கூடிய யாரும் முதல்வரும் சூரியவனும். சூரியவனத்தில் போல ஐவராஜர்களும் பாஞ்சனை கால் வைத்தவுடனே அப்போதை பார்க்கிறார். நாட்டிற்கக்கூடிய முனிவரெல்லாம் பார்க்கிறார். தர்மமே நாடை விட்டு காட்டுக்கு போது ஆயிரக்கணக்கான முனிவர்கள் பின்தொடர்ந்து வருகிறாராம். கூடவே நாங்களும் காட்டுக்கு வரோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான முனிவர்கள் பின்தொடர்ந்து வருகிறாராம். பார்த்த உடனே பாஞ்சனமையார் பார்க்கிறார். நாமெல்லாம் கல்கூட்டி சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது விளையாண்டு வருகிறோம். காய்கறி வடித்துதான் காலக்கணிக்க வேண்டும் பெரியவர் கட்டாளை. இந்த ஆயிரக்கணக்கான முனிவருக்கு நான் எப்படி அன்னம் அளிப்பேன்? பாஞ்சனி அம்மையார் சூரியவனத்தில் நின்று கொழும்பி இருந்தாலும் பாஞ்சனி அம்மையார் சூரிய பகவான் பார்த்தாராம். நீ அஞ்சலியை பிறந்தவள், என் வனத்தில் வந்து நீங்க அதுலயே என் மனசு கேட்கிறேன். என் கை கூடிய அச்சாபத்தை தருகிறேன். நீ கை கால் சுத்தம் செய்து நீ இதை நினைத்தால் 1000 பேருக்கு அன்னதானமோ அன்னதானமானது 1000 பேருக்கு நீ அழைக்கலாம். அந்த அச்சாபாத்திரத்தை சொல்லி சூரி ஆயிரக்கணக்கான பேருக்கு சூரியபகவான் சொன்னாராம். அதை போல சூரியபகவான் கொடுத்த அச்சாபாத்திர பாஞ்சனி அம்மையார் வாங்கிக் கொண்டு சபையிலே வருகிறது. ஒரு அவங்க இந்த அச்சாபாத்திரம் சபையில் எப்போ வரும்? இந்த பூ வந்து ஒரு பூ நிற்காத சொம்பல அனைத்த பெண்களும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த அச்சாபாத்திரம் வந்த பேர் குடும்பத்துல நல்லா வளரணும் சொல்லி பூ பூரா புடிங்கி தள்ளி வச்சுப்பாங்க. கண்டிப்பா ஒரு நல்லது. அதுதான் அதே போல இந்த அச்சாபாத்திரம் வருகிறது. கையில் இருந்தால் போடுங்க, கையெடுத்து கும்பிடுங்க. இந்த அம்மா வருகிறார், எங்களுக்கு நல்லதே நினைத்து அனுப்பிவிடுங்க. ஆமாமா சரி, நாம இந்த வனமெல்லாம் சுற்றி